எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா பையனோட முதுகில் குத்தி பணத்தை திருடி ரொம்ப கேவலமாக நடந்து இந்த காதலை அழிக்க முயற்சி பண்ண ஒரு தந்தையோட கேரக்டரை பற்றி பார்த்தோம். அதாவது அப்படி சொல்லிக்க தகுதி இல்லாத ஒரு ஜென்மத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது இந்த எபிசோடில் நம்ம பாஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிய போகிறது, அதுக்கான முகாந்திரமான எனர்ஜியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா என்ன லீட் கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், 4 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், ரெஸ்ட் இருந்தது. அதே மாதிரி 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் நிறைய சீக்ரெட்ஸ் இருந்தது. ஸோ பாட்டம் டெக் எனர்ஜியில் சீக்ரெட்ஸ் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்குள்ளே வெளியில் வந்திருக்கும். நிறைய பேர்த்த பற்றின ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ நியூ ரொமாட்டிக் சைக்கிள் பிகின்ஸ். என்ன தான் ட்ராமா போட்டாலும், என்ன தான் முதுகில் குத்தினாலும், இந்த புது ஆரம்பம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பிரபஞ்சம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து லீப்ரா சைனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கை அடிப்பொழி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சஸ், ஃபுல் மூன் இன் ஏரியஸ். அதாவது விட்டு கொடுக்காத ஒரு எனர்ஜி, ஃபயரி கிளைமேக்ஸ், அதாவது பேஷனேட் பிகினிங், யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்கள். மேபி இந்த இப்போது நம்ம வந்து நியூ மூனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நியூ மூனில் ஆரம்பித்து அடுத்த ஃபுல் மூனுக்குள்ளே நீங்கள் பெரிய தலைகீழ் மாற்றங்களை உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவரால் எனர்ஜி. நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி யார் எனர்ஜியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அந்த துரோகம் பண்ண நினைச்ச உறவுன்னு சொல்லிக்க தகுதி இல்லாதவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யார் எனர்ஜியில் என்ன ஓட்டின்ருக்கு, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சீக்ரெட்ஸ் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். ஃபெமினன், யூ ஆர் ஸோ செக்யூர்ட். ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரே நிமிஷம். கிளாரிட்டி, நியூ பிகினிங். நான் சொல்லலை ஆப்ஷன்ஸ். இந்த மாஸ்குலினுக்கு வந்து நம்ம பார்த்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க நிறைய ட்ராமா பண்ணியிருக்காங்க. இது நான் எங்கள் இவ்வளோ தரோம், நீ இந்த காதலை விட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு வா, நான் வந்து உனக்கு செல்வம் தரோம், இல்லை வந்து பதவி தரோம், நீ நினைக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 ஆஃப் கப்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரீமிங். இந்த பர்சன் மேபி லாலாலேண்டில் இருந்திருக்கலாம். பட் இப்போது அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து கிளாரிட்டி அபவுட் வாட் நியூ பிகினிங். பிரபஞ்சம் சொன்னதா எ நியூ சைக்கிள். இது யார் எனர்ஜியில் இருக்குது, மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கம்யூனிகேஷன் வருது. இந்த இல்லூஷன்ஸ், மாயைகள், யார் உறவுனை பற்றின மாயைகள். இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ். மேபி வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், நீ அவளை இந்த பொண்ணை இல்லைனா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டுட்டு வந்த அப்படின்னா உனக்கு பாரு இதெல்லாம். ஆனால் வெறும் மாயை, வெறும் காற்றுல கனவுல கட்டுற கோட்டை. இட்ஸ் லைக் அ ட்ராப். ஆனால் இது வந்து பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அங்கே போய் அன்றைக்கி போய் நீங்கள் கேட்க முடியாது, நான் என் காதலை விட்டுட்டு வந்தால் நீங்கள் இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்போ சொன்னால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாயை நோக்கி தான் இந்த பர்சனை இழுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. பட் இந்த பர்சனுக்கு கிடைச்சது கிளாரிட்டி. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி. இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் லைக் டூ பவர்ஃபுல். இது ஏன் இந்த உறவுன்னு சொல்லிக்க தகுதி இல்லாத ஜென்மங்கள் பண்ணுச்சு அப்படின்னா உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறது, யாவது ஆப்போசிட் செக்ஸ் யாரோ அவங்கள வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு. இந்த பர்சனுக்கு வந்து நிறையா முதுகு குத்தல்கள் நடந்திருக்கு ஃபேமிலியில், எஸ்பெஷலி ஃபேமிலியில் சுற்றி இருக்கவங்களால. ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ரொம்ப வருஷமாக ஒன்றா ஒர்க் பண்ண கொலீகாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம். நிறையா துரோகங்கள் இது எஸ்பெஷலி பண விஷயத்தில். இது எதுக்காக அப்படின்னா அந்த ட்ராப்பை க்ரியேட் பண்ணி இந்த பர்சனை வந்து இந்த இல்லூஷனை நோக்கி தள்ளுறதுக்கு. ஸோ இப்போ ஒரு பயங்கர தோல்வி, பண பற்றாக்குறை அப்படின்னா இந்த பர்சனை வந்து ஈஸியாக அவங்க சொல்கிற ட்ராப்புக்குள்ளே கொண்டு போய் தள்ளிட முடியும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஆப்ஷனை எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் இந்த பர்சன் வந்து டூ குட் டு பி ட்ரூ. உங்களோட உலகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். சரி, உங்களை பற்றி பல விஷயங்கள் இந்த பர்சனுக்கு தெரியும். மேபி இவங்க வந்து ஒரு சைக்கிக் பீயிங், மேபி டிவைன் கவுண்டர் பார்ட். ரொம்ப வேகமாக வராங்க. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, த அப்பர் ஹேண்ட். ஸோ பாஸ்ட்டில் பேபி இந்த பர்சன் வந்து பிளேயராக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருந்திருக்கலாம், ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஓப்பனாக பேசாமல் இருந்திருக்கேன். சரி, நீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் தோன்றுறது. 10 ஆஃப் பென்டிகல்ஸ், ஒரு ஸ்டேபிளான, அமைதியான, அழகான வாழ்க்கை. இதை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனால் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள்னால தான்
அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களை பற்றி அருமையும் அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ மாஸ்குலின் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. யூ ஆர் தேர். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பொட்டன்ஷியல் நிற்கிறீங்க. கமிட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இவங்க பண்ணுற ட்ராப்புக்கெலாம் இந்த மாஸ்குலின் மாட்ட போகிறதுல ஓவர் கம் பண்ண போகிறாங்க. ஸ்பெல் ஒர்க் ஸ்பெல் ஒர்க் ஸ்பெல் ஒர்க் ஸ்பெல் ஒர்க், ஏகப்பட்ட ஸ்பெல். டெவில் அண்ட் மூன் கார்டு பின்னாடி வந்திருக்கு. இட்ஸ் லைக் நிறைய பேர்த்த ரெக்ரூட் பண்ணுறது, அர்த்தராத்திரியில் போகக்கூடாது இடங்களில் போய் மண்ணை தோண்டி சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுற ஸ்பெல் ஒர்க், பலி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்குது. இதுக்கு இந்த காதலை கல்யாணத்தில் போய் முடிக்காமல் இருக்கிறதுக்கு. பட் இந்த மாஸ்குலின் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, அவங்க மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து ரொம்ப 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 ஆழமானது. அது வந்து எதனாலையும் மாற்ற முடியாது. இந்த பிரிவு, இந்த துரோகம், இந்த இருட்டான சூழ்நிலை, இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காதல் அவங்கள புரிய வச்சுருக்கு. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பொறுமைசாலி அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னாடி வந்தீங்க, நீங்கள் வாழ்க்கையில் கோத்ரூ பண்ண போராட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பர்சனுக்கு புரிய வச்சுருக்கு. இட்ஸ் லைக் டவர் மூமெண்ட். இட்ஸ் லைக் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் உங்கள் பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க. இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல, நிறைய பேர்த்த வந்து வெளியில் தள்ளுது. ஈவன் இந்த மாஸ்குலினை கூட மேபி ரீசெண்டாக இந்த மாஸ்குலின் ஏதாவது சொதப்பியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள கேட்ட கேள்விகள் அவங்கள வந்து சுக்கலாக உடச்சிருச்சு. அப்பாலஜி வருது, அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அடுத்தது வந்து இந்த பர்சன் வந்து மோஸ்ட்லி டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை பற்றி, உங்கள் காதலை பற்றி, இல்லைனா வந்து எப்படி இந்த காதலை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஹார்ட் பிரேக் நான் சொல்லலை, ஃபாதர் ஃபிகர் அவங்கள வந்து மனசை உடைச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பிருச்சு. இனிமேல் எப்படி வந்து வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போக போகிறோன்னு தெரியல. மேபி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். மேபி வேறு அலையன்ஸ் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து தமிழில் சொன்னால் கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், அப்பாவே வந்து வேறு ஃபிகரை வந்து செட் பண்ணி விட ட்ரை பண்ணலாம். ரொம்ப கேவலமான விஷயந்தான். பட் இந்த மாதிரி ஜென்மங்கள் வந்து எல்லா மாமா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க மாமா வேலை பார்க்கணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா கிளாரிட்டி, 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் வாக் அவே பண்ணுறீங்க. இந்த ட்ராமாலாம் நம்மக்கிட்ட வேலைக்காகுது, வந்தால் கிளாரிட்டியோட வா, இல்லைனா கிளம்பு அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயம் அது பெரிய ஷாக்கிங்காக இந்த பர்சனுக்கு இனிஷியலாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. தே ஆர் கம்மிங் வித் கிளாரிட்டி, ஆன்சர்ஸோட வராங்க. எதுக்காக வராங்க? நியூ பிகினிங். நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். இதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இந்த துரோகங்களுக்கு, இந்த ஃபாதர் ஃபிகர் பண்ண துரோகங்களுக்கு நிச்சயமாக ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. வாவ், திஸ் இஸ் அனதர் டிஃப்ரெண்ட் மெசேஜ். இந்த ஃபாதர் ஃபிகர் இல்லைனா அந்த கூட இருந்தவங்க பணத்தை தான் மூலதனமாக வச்சு இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த ஃபாதர் ஃபிகர் இல்லைனா அவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு மட்டுமே அவங்க வாழ்க்கையாக இருக்க போகுது. நோ மனி, ஒன்லி பெக்கிங். ஸோ தட்ஸ் த பனிஷ்மெண்ட், தட்ஸ் த டிவைன் பனிஷ்மெண்ட். பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நீ துரோகம் பண்ண, உனக்கான ஜட்ஜ்மெண்ட். நீ எதை விட்டு ட்ராப் பண்ண ட்ரை பண்ணியோ, எதுக்காக நீ வந்து இந்த பஞ்சமாக பாதக விஷயங்களை பண்ணியோ, நீ அதுக்காக தான் இனிமேல் அலைய போகிற. இட்ஸ் லைக் ஒரு காசு தான் இருக்க போகுது. 4 காசு இவங்க வந்து பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரே ஒரு காசு. அன்னைக்கு வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் காசு இருக்க போகுது. காசு ஃபுல்லாக பிரபஞ்சம் தொடச்சி எடுக்க போகிறாங்க. காதல் உங்ககிட்ட வருது, மன்னிப்பும் உங்ககிட்ட வருது. பாஸ்டில் இந்த பர்சன் ஜகிள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து யூ டுக் யுவர் பவர் பட் ஜகிள் பண்ணுறியா, நான் சென்ஸ் அப்படின்னு நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டீங்க. இட்ஸ் லைக் இது திரும்ப லீப்ரா எனர்ஜி. நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. என்ன ஜகிள் பண்ணுறதுக்கு? ஹூ ஆர் யூ? சூஸ் பண்ணுறேன்னா பண்ணு, இல்லைனா போய்கிட்டே இரு. சூஸ் பண்ணலையா, தப்பாக சூஸ் பண்ணியா, உனக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் வாக்கவே பண்ணீங்க. 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த பர்சன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா யூ ஆர் புட்டிங் யுவர் ஒர்க் ரியலி. இட்ஸ் லைக் அ பேட் ஆஸ் எனர்ஜி. ஃபெமினன், நீங்கள் செம்ம பவரில் இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களை அடைய போகிறது. வெற்றி. 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி நான் சொல்லலை. நைட் ஆஃப் கப்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து 2-3 ஃபெயில்டு அட்டம்ஸ்க்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வருவாங்க. பட் குவிக்காக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இந்த மாஸ்குலின் வந்து ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சொல்யூஷனோட வர போகிறாங்க. அந்த மாதிரி டிராஸ்டிக் சேஞ்சஸ், பிளானிங், நியூ பிகினிங். இந்த புது ஆரம்பத்தை பிரபஞ்சம் வந்து இன்னுமே வந்து அவங்க எனர்ஜியில் தான் வச்சுருக்காங்க. இன்னுமே அந்த மாஸ்குலின் கைகளில் கொடுக்கல. மேபி அவங்க மாஸ்குலினை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மாஸ்குலினுக்கு பெரிய துரோகம் நடந்திருக்கு. 10 ஆஃப் சோர்ஸ். மேபி மாஸ்குலின் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். திட்டுத்தனமா.
இல்லைனா அவங்களுக்கு யாரோ துரோகம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் 7 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். பிரபஞ்சம் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் இல்லைனா வந்து இது மாதிரி சதி வேலையில் கான்ஸ்பிரசியில் இன்வால்வ்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் பணம் என்பது பெரிய தட்டுப்பாடாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு சைன். யாரெல்லாம் பணத்துக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி அவங்களாம் வந்து அதில் இன்வால்வ்டு. கூடி சீக்கிரம் கம்யூனிகேஷன் வரப்போகுது. இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த பர்சனுக்கு வந்து பிரபஞ்சம் ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பாடம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி. பட் பாருங்கள், அவங்க சந்தோஷத்தை நோக்கி வராங்க. அவங்க சந்தோஷம் யார்? நீங்கள் தான். திஸ் இஸ் அ டிவைன் லவ்வர்ஸ் கார்டு. உங்களுக்கு வேறு என்ன தேவை? இதுதான் இந்த மேஸ்குலினோட எய்ம். எப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட கம்ப்ளீட் ஹாப்பினஸ் நீங்கள் மட்டும்தான். இந்த காதல் மட்டும்தான். ஆஃபர்ஸ், ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி மாமா வேலை பார்க்குற ஃபாதர் ஃபிகர், நோப். கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி இவங்க எல்லாமே இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் பீப்புள், சிண்டிகேட்ஸ். மணிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் ட்ரூத் இஸ் கம்மிங் அவுட். இது வந்து காமிக் எனர்ஜி தான். இட்ஸ் லைக் யார் வந்து இதில் வந்து மெயின் பிளான் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின ரகசியங்கள் வந்து வெளியில் வருது. லைக் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இல்லைனா ஆர்கேஞ்சல் மெட்ரான்ஸ் இஸ் சம்படி ஹையர் அத்தாரிட்டி, வெரி பவர்ஃபுல் பர்சன். இது வந்து காமிக்கால அந்த ஒன்றுமில்லாத பியூட்டியை வச்சுட்டு ட்ராப் பண்ண முடியாது. சம் ஒன் ஹூ இஸ் பியாண்ட் தேர் அப்ரோச், பியாண்ட் தேர் லெவல். இந்த மாதிரி வந்து லோ வைப்பில் இந்த மாதிரி லோ கிரேடு உமனுக்கெல்லாம் விழற ஆள் கிடையாது. இட்ஸ் லைக் சம் ஒன் இஸ் ஸ்டாண்டிங் இன் தேர் பவர், ட்ரூ பவர். இட்ஸ் லைக் மேபி டிவைன், ஓ மேபி மேஸ்குலன். சம்படி ஒரு சிலருக்கு மேஸ்குலின் வந்து காமிக்கு டிச் பண்ணிவிட்டு உங்களை நோக்கி வராங்க. இட்ஸ் லைக் டிவைன் லவ். தே ஆர் ரியலைசிங். எதை ரியலைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் தான் அவங்களோட காதல். இந்த மேஸ்குலின் ட்ராப் பண்ண ஏதாவது காமிக் எனர்ஜி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஸ்குலின் எனர்ஜி லிட்டரலாக அவங்களுக்கு பண்ணு கொடுத்துட்டு உங்களை நோக்கி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் அகெயின் ஐ எம் கன்ஃபர்மிங் ஏஸ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் அ ஓவரால் எனர்ஜி. ஸோ இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற விஷயங்கள். நடந்த துரோகங்களுக்கு, அதாவது போன எபிசோடில் பார்த்த துரோகங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற விடை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மேஸ்குலின் என்ன பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் ஓகே, ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மேஸ்குலின் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க. வாவ், இது வந்து தலைகீழாக போக ட்ரை பண்ணுச்சு, பட் நோ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டிகல்ஸ், பேலன்ஸ். நீங்கள் தொலைச்சதை திரும்ப எடுக்க போகிறீங்க. இந்த காதலை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுக்க போகிறீங்க. இந்த மேஸ்குலினுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து புரிய வரப்போகுது. எதையோ தேட போய் எதையோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. இல்லைனா வந்து ஃபாதர் ஃபிகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சம்திங் அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ண போகிறாங்க. 6 ஆஃப் வான்ஸ். கம்யூனிகேஷன் இம்மீடியட்டாக வரப்போகுது. செலிப்ரேஷன். ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை நீங்கள் தான் தொலைச்ச ப்ரீஷியஸான விஷயம். அவங்க உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. த பேட்டன்ட் விச் 12. இப்போ பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா மேஸ்குலின் எங்கேயே மாட்டிகிட்ருக்காங்க. ஹேங்க்டுமேன் எனர்ஜி. பட் இந்த ஹேங்க்டுமேன் எனர்ஜியில் தான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் அந்த தனிமை, அந்த புழுக்கம் மனசில் இருக்க, அந்த துரோகத்தினால வந்த விஷயங்கள், நீங்கள் இல்லாத அந்த சூழ்நிலை, உங்களோட வேல்யூ எல்லாத்தையுமே இந்த பர்சன் இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதே சமயம் இந்த மேஸ்குலினுக்கு தெரிய வரப்போகிறது நீங்கள் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அவங்க வாழ்க்கையில் கிடச்சிருக்கீங்க, இதை மிஸ் பண்ண நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தது அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதனால தான் சேரியட் எனர்ஜி. சேரியட் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. உங்களை நோக்கி தான் அவங்க வர போகிறாங்க. இட்ஸ் லைக் யூ ஹோல்ட் தட் 8 ஆஃப் ஷெல்ஸ். இந்த பர்சன் வந்து இருக்க சூழ்நிலையை நோக்கி வாக்கிங் அவே. ஸோ இந்த பர்சன் ஸ்டில் வந்து உங்கள் எனர்ஜியில் இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வாக் அவே பண்ண போகிறாங்க. ஜஸ்டிஸ், நான் சொல்லலை, ஜஸ்டிஸ். 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. இம்பேலன்ஸ் வில் பி. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து திரும்ப புனரமைக்கப்படும். இதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வைக்க போகிறாங்க. பிரபஞ்சம் புரிய வைக்க போகிறாங்க. என்னென்னு பிரபஞ்சத்திட்டே கேட்டலாம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வாக் அவே பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிவைன் பனிஷ்மெண்ட்டாக நடக்குது. 10 ஆஃப் கப்ஸ். போதுமா? நீங்கள் தான் வேணும். இட்ஸ் டிஸ்டன்ட். நம்ம 2-3 எபிசோடாக இதே எனர்ஜி தான் பார்க்குறோம். 10 ஆஃப் கப்ஸ். நீ தடுக்கிறியா, பார்க்கலாம் அப்படின்னு பிரபஞ்சம் சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க. த வேர்ல்ட் கம்ப்ளீஷன். நீதி பார்த்தீங்க அப்படின்னா 11 and 21. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் காம்பினேஷன். 2 and 3.
ஸோ கண்டினியூஸாக நடக்க போகுது. இந்த மாஸ்குலினுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் இந்த மாஸ்குலினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான பர்சன் இவங்க. இங்கே பாருங்கள், துரோகம் நடந்திருக்கு. 10 ஆஃப் சோர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதனால தான் வேர்ல்ட் கார்டு. கம்யூனிகேஷன் வருது, ஏன்னா அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. என்ன கம்யூனிகேஷன் வரப்போகுது? காதலை சொல்ல போகிறாங்க, நோ கல்யாணத்தை பற்றி பேச போகிறாங்க. எடுத்துமே இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேச போகிறது கல்யாணத்தை பற்றி தான். சப்போஸ் காமிக் எனர்ஜி இவங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, காமிக்க இந்த மாஸ்குலின் டிச் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் டிச் பண்ணுறது அப்படின்னா சச்சா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினனை தான் சூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ரொம்ப நாளாக இதே எனர்ஜி தான் பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் இந்த மாமா வேலை பார்க்குற ஃபாதர் ஃபிகர்லாம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் ப்ரப்போசல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் அந்த ப்ரப்போசல்லேருந்து தான் வாக்கவே பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கான சந்தோஷமும் இல்லை, அவங்களோட சந்தோஷம் நீங்கள் மட்டும்தான். ஸோ அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் தூக்கி போடுறதுக்கு தயாராக இருங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.